ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் ஒரு ஹெர்பல் ஹேர் டை பேக்னு சொல்லலாம். நம்ம நரமுடியை படிப்படியாக மாற்றி கருமையாக்குற இந்த ஹேர் பேக் எப்படி செய்கிறது பார்க்கலாம், எதை வச்சு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எடுத்துருக்கிற மூலிகை கற்பூரவல்லி. இது நம்ம தோட்டத்தில் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. இதை பறிச்சுட்டு ஒரு 10-15 இலை பறிச்சிக்கலாம். அதை நல்லா கழுவிடலாம். இதில் பூச்சிகளும் இருக்கும், குப்பையும் இருக்கும். அதனால் அதை நல்லா அலசிடணும். நல்லா கழுவிட்டு அதில் தான் நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். இது தொடர்ந்து போட்டுகிட்டே வர வர முடி கருமையாகும். இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. தொடர்ந்து போடலாம், வாரத்துக்கு 2 தடவை போடலாம். இதை நல்லா அலசிட்டு பிழிஞ்சிட்டு இந்த இடிக்கல்லில் வச்சு நல்லா இடித்து இதில் இருக்க ஜூஸ் எடுத்துக்கலாம். இதில் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். இதுலேயே தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியே போதுமானது நம்ம பண்ணுற டைக்கு. அதனால் இதை நல்லா இடித்து, இது சளி இந்த மாதிரி மழை சீசனில், குளிர் சீசன்லலாம் சளி பிடிச்சதுன்னா இந்த இலை கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. அப்படியே கூட மென்று சாப்பிட்லாம். அந்த மாதிரி இந்த இலை ரொம்ப மருத்துவ பயன்கள் இருக்குது. இந்த இலையில் தான் நம்ம இன்றைக்கி ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். இதை நல்லா இடிச்சிட்டு இதனோட சாறு எடுத்துக்கலாம், பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு இடிக்கும்போது சக்குன்னு அப்படியே அந்த ஜூஸ் நல்லா அப்படியே வரும். ரொம்ப காய விட்டுறக்கூடாது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பறித்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கிளைய உடச்சி வச்சாவே அது அழகாக வந்துடும். அதனால் அதை எப்பயுமே வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. இது இருந்ததுன்னா கொசு கூட வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த செடி வளர்க்குறது ரொம்ப ஒரு சின்ன பாட்டில் வச்சாவே போதும், அழகாக வந்துடும். நம்மளுக்கு தேவைக்கு அப்பப்போ நம்ம எடுத்து இதை ஹேர் டையாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை பார்த்திங்களா, இடித்து இன்னும் கொஞ்சம் இடித்து அதை சாறு எடுத்து பிழிஞ்சு ஃபில்டர் பண்ணிடலாம். இதில் கிடச்சிருக்க சாரே போதும். இதில் எதுவுமே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த ஜூஸில் தான் நம்ம சில பொருளை போட்டு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். இது சின்ன உரல் அப்படிங்கிறதுனால இது எடுக்கிறதுக்கு இடித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. இல்லைன்னா மிக்சியில் அரைக்கலாம். மிக்சியில் அரைச்சோம் அப்படி பிழிஞ்சு எடுத்துடலாம். சட்டுன்னு பிழிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா சக்கையாக எடுத்து போட்டாச்சு. இது அப்படியே இப்போ ஓரத்தில் போட்டு வச்சா கூட கொசுலாம் வராது. அந்த சக்கையை கூட வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா திரிபலா பவுடர். இது நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும். திரிபலா அப்படின்னா இதில் என்னெல்லாம் இருக்குன்னா நெல்லிக்காய், தாண்டிக்காய், அப்புறம் கடுக்காய், இது 3 சேர்ந்தது தான் திரிபலா சூரணம். அது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட அவுரி பவுடர், இண்டிகோ, இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது 2த்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த திரிபலா பவுடர் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் வெறும் நெல்லிக்காய் பவுடர் கூட எடுத்துக்கலாம். இதில் 3 சேர்ந்துருக்கு. திரிபலா அப்படின்னா 3, திரினாவே 3 இல்லை, அந்த 3 பவுடர் சேர்ந்தது. நெல்லிக்காய் பவுடர், தாண்டிக்காய் அதோட பவுடர் ஒன்று, கடுக்காய் பவுடர் 3 சேர்ந்தது தான் அந்த திரிபலா. இதுக்கு மெடிசினல் வேல்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரி நரமுடியை மாற்றுறதுல முக்கியமான ஒரு பங்கு இதுக்கு உண்டு. இது கூட நம்ம என்ன சேர்த்துருக்கோம், அவுரி பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட சுத்தமான தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இதை ஹேர் டையில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இது நம்ம இதை எண்ணெய் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஹேர் பேக் மாதிரி தான் போட போகிறோம். அதனால் இது எண்ணெய் கலந்து நல்லா போட்டுட்டு இது வாரம் 2 தடவை போடலாம். நல்லா தலையில் போட்டுட்டு நல்லா 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு ஷீக்கா போட்டு குளித்தோம் அப்படின்னா இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே வர வர நரமுடி இருந்தாலும் கருப்பாயிடும், முடி நல்லா வளரும். முடிக்கு ஊட்டச்சத்து, இது ஒரு நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கும். முடி கொட்டுறது நிற்கும், நல்ல செழிப்பாக வளரும், நல்ல அடர்த்தியாக திக்காக நீளமாக வளரும். அதனால் இது ஒரு ஹேர் பேக் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உடல் சூடெல்லாம் தணிஞ்சு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். அரிப்பு இருந்தாலும் நின்றோம். இந்த ஹேர் டை, அதாவது ஹேர் பேக்கை தொடர்ந்து போட்டு வந்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். இதை
மறக்காமல் ஈஸியாக இதை வந்து வாரத்துக்கு 2 நாள் குளிக்கும்போது கொஞ்சம் போட்டுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேக் நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இது பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் SRM கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.